அம்மாவுக்கு கால் ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி பண்ணது கூட பெருசாக கஷ்டமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ எந்த வேலையும் செய்யாமல் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் அவங்க ரொம்ப பெரிய கஷ்டமாக நினைக்கிறாங்க. சின்ன குக்கரில் கீரை செய்யலான்னு சொல்லிட்டு வேக வச்சா விசிலே வரலை. அதுக்கு பதிலாக அந்த குக்கரோடைய அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அது வழியாக ஃபுல்லாக வேப்பர் வெளியே வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஆஃப் பண்ணி பார்த்தா இருக்கிற கீரை எல்லாம் போய் அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு விசில் வரவே இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸோட பட்டர் மில்க் நீர்மோர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு அதுதான் இன்றைக்கி ட்ரிங்க்ஸாக கொடுத்துருந்தேன். கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி எல்லாம் நல்லா தட்டி போட்டு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சிறுகீரை பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு கடைஞ்சிருந்தேன். வெண்டைக்காய் முன்னாடியெல்லாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி முறுமுறுன்னு சாப்பிட்டா பிடிக்கும். பட் இப்போ ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னு சொன்னதால கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள். அம்மாவுக்கு 11 o'clock ஒரு ஜூஸ் கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ்.